குளிக்கிறோம். அவங்க சாமிகள் அனைவரும் குளிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஒரு டேம்னு இல்லைனா ஒரு ரிவராக என்னன்னு தெரியல, எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. பட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருங்க, செம்மையாக இருக்குதுப்பா, சூப்பராக இருக்குது. இந்த மார்னிங் அவ்வளோ ஒரு ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும். இந்த சின்ன டிராவல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மாசாணி அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்காக தான். இந்த கோயிலுக்கு போகிற வழியில தான் இப்போ நம்ம குளிச்சு முடிச்சு அந்த பொள்ளாச்சி ரிவரை நம்ம பார்த்தோம். ஸோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே குளிச்சு முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம். இப்போ போய் மாசாணி அம்மன் கோயில் சாமி கும்பிட போகிறோம். சாமி தரிசனம் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இதுதான் மாசாணி அம்மன் திருக்கோயில். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம். தரிசனம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. க்ரௌடு சொல்லவே தேவையில்ல, ரொம்ப கூட்டம். ஏன்னா மலைக்கு போகிறவங்க அந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்க மக்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வேண்டுதல் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நேராக சபரிமலை தான். இதுக்கப்புறம் ஐயப்பனை பார்த்துட்டு தான் மற்ற கோயில்கள் குற்றாலம் இதெல்லாம் போகணும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ரீச் ஆகிடும். ஸோ அங்கேருந்து நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். பம்பா வந்து சேர்ந்துட்டாங்க. ஸோ எப்படி வந்தேன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஸோ குறிப்பிட்ட வாகனங்கள் மட்டும்தான் பம்பா வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. மோர் தென் 50 சீட்டர் வண்டி எல்லாமே வந்து நிலக்கல்லையே ட்ராப் பண்ணிடுறாங்க. அங்கேருந்து நம்ம பஸ் விட்டுருக்காங்க. அந்த பஸ்ஸில் வந்து பம்பா வந்து ரீச் ஆகணும். ஸோ இந்த பஸ் இங்கே தான் நம்மளை ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ இந்த படிக்கட்டுக்கிட்டே விட்டுறதுனால இங்கேருந்து இறங்கி இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி நம்ம பம்பா நதிக்கிட்ட போயிடலாம். ஸோ அங்கேருந்து ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்படியும் ரெஃப்ரெஷ் ஆகும், ஒரு சின்ன குழியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட நடபாதையை தொடங்க வேண்டியதுதான். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பம்பா நதியில் தண்ணி அவ்வளோ க்ளீனாக இருந்ததுங்க. கிட்டத்தட்ட உள்ளே இருக்க அந்த கூழாங்கல் எல்லாமே தெரிஞ்சுது. ஸோ நான் இந்த எண்டில் குளித்ததுனால அப்படி இருக்கா இல்லை போன வருஷம் நான் அந்த கடைசி எண்டில் குளித்தேன், அதனால ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தான்னு எனக்கு தெரியல. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சின்ன பாதை யாத்திரை வந்து இப்போ தான் தொடங்கியிருக்கிறோம். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock ஆகுது. ஸோ இந்த டைமில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கூட்டமும் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்காங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிலாம் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா பெரிய பாதை வந்து நம்ம சேனலில் போட்டிருந்தேன். அந்த வழித்தடம் அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். ஸோ இந்த ஆண்டு நான் 5th year வந்துட்டு இருக்கிறேன். இந்த வருஷம் வந்து அன்பார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா பெரிய பாதை நம்மளால போக முடியல, சில தவிர்க்க முடியாத காரணங்களால. பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வருஷம்லாம் முயற்சி பண்ணி போயிடலாம். இந்த வருஷம் சிறுவழி பாதையை வந்து வெற்றிகரமா முடிக்கணும். அவ்வளவுதான். நடக்கிறதெல்லாம் நல்லது நினைச்சுன்னு ஜஸ்ட் மூவ் ஆன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் லைஃப்ல. அதான் இப்பெல்லாம் யோசிக்கிறேன் நான். சாமிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கூட வந்து ஒரு 2 பேர் வராங்க. திலீப், ஐயனார். சிறுவதி பாதையை வந்து தொடங்கிட்டோம். இந்த பாதையில் தான் போகணும். சிறுவதி பாதை வந்து கொஞ்சம் தூரம் கடந்து வந்துட்டோம். ஸோ இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. அடுத்து அப்படி படிப்படியாக ஏற வேண்டியதான். இவர் வருகிறாரு இல்லைங்களா, இவர் தான் வந்து, இவர் பேர் வந்து ஐயனார். அவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் ஏறுறாரு. இருந்தாலும் அவர் ஐயப்பனை பார்த்துடணும் எப்படியாச்சுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்து ஏறி வர்றாரு. பாருங்க முகத்துல எவ்வளோ ஒரு பொலிவோடு இருக்காரு பார்த்தீங்களா. அந்த ஒரு கலைப்பே காட்டல. அவர் ரொம்ப ஆர்வத்தோடையும் சாமியை பார்க்கணுன்ற ஒரு நல்லெண்ணத்தோடையுமே அவர் வந்து நடந்துட்டு இருக்காரு. நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஏர்லி மார்னிங் 4 o'clock வந்து நடப்பயணம் தொடங்கினது. ரொம்ப ஒரு வார்மாக இருந்தது. அங்கே பம்பாவில் குளிச்சது பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி உள்ளேருந்து எழுந்துருந்த மாதிரி தான் அந்த தண்ணியில் குளிச்சது. அப்படி இருந்து உடனே எல்லாம் நம்ம கிளம்பி மலையேற ஆரம்பித்தோன்னா அந்த வார்ம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்பவே பக்தியோட உடம்பு முடியாதவங்க கொஞ்சம் வயசானவங்களாம் கூட இப்படியே இதை விட்டுறக்கூடாது, நம்ம நல்லபடியாக மலை ஏறணும்னு சொல்லிட்டு அவங்களோட விடாமுயற்சி இருக்கு பாருங்க. அதை பார்க்கும்போது எனக்குலாம் தோணுது, நம்ம வயசுக்கு மேலே அங்கங்கே நிற்கிறேன்னு. அவங்கள பார்க்கும்போது எனக்கு இன்னும் நல்லா வேகமாக நடக்கணும்னு தான் தோணுது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த சரமுத்தி வந்து இங்கேதான் வச்சுட்டு போவாங்க. நம்ம எருமேலியிலேருந்து நம்ம டான்ஸ் ஆடிட்டு அந்த கலர்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு அங்கேருந்து நம்ம கொண்டு வருவோம். ஸோ இங்கே வந்து இடத்துல வச்சுட்டு போனோம். ஸோ இதுதான் வந்து
இங்கே வைக்கிறதா ஒரு முறைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எல்லாரும் பின்பற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட சன்னிதானத்துக்கிட்டே நம்ம நெருங்கிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு போனோம்னா இன்னொரு ஒரு செக் பாயிண்ட் மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த லெவலில் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் 18ஆம் படி, அதுக்கப்புறம் சன்னிதானம், சாமி நம்ம பார்த்துட வேண்டியது. இதுக்கப்புறம் எந்த ஒரு வீடியோ கேப்சரும் நம்மளால எடுக்க முடியாது. ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுடு. ஸோ அவங்க மைக்லேயும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த இடத்துலேயே நம்ம போஸ்ட் இந்த வருஷம் நல்லபடியாக சாமி பார்த்துட்டோம். பட் நெய் அபிஷேகம் பண்ண முடியாமல் போச்சு. ஏன்னா 11:30 மணிக்கே வந்து அந்த நெய் அபிஷேகம் பண்ணுற விஷயம் வந்து க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நெய் மாற்றிட்டு வருவாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அதை பண்ணிவிட்டு இப்போ நெய் பிரிச்சுட்டு இப்போ இது எல்லாருக்கும் ஒரு சாமி பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு மலையை விட்டு கீழே இறங்க வேண்டியதுதான். அவருக்கு பிடிச்ச நெய்யை சுமந்துக்கிட்டு வந்து தான் நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நல்லபடியாக முடியும் போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும், ஒரு சிறப்பான தருணம். இந்த வருஷம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக சிறப்பாக முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் முடிஞ்சது. ஏர்லி மார்னிங் 4 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். தரிசனம் முடித்தது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11:50 தான் வந்து தரிசனம் முடித்தோம், சாமி பார்த்தோம். அதுக்கப்புறம் சாமி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய் பிரித்து அந்த வேலைகள்லாம் முடிச்சு அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு ஸோ இப்போ மறுபடியும் வந்து நம்ம ரிட்டர்ன் வந்து கீழே இறங்கணும், பப்பாவுக்கு போகணும். அதுவும் நம்ம நடந்து தான் போயாகணும். ஸோ பம்பா போய் இறங்கிட்டோம்னா சிறுவழிப்பாதை கம்ப்ளீட் ஆகிடும்.